விடிய ஆட்சியில் தீயணைப்புத் துறையினரும் முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளது அம்பலமாகியுள்ளது. விழுப்புரம் தீயணைப்பு மற்றும் மீட்பு நிலையத்தில் தீயணைப்பு துறையினருக்கு அரசு வழங்கிய 2 சக்கரம் மற்றும் 4 சக்கர வாகனங்களை நாள்தோறும் பயன்படுத்தியதாக பதிவேடு புத்தகத்தில் பொய்யான தகவல்களை எழுதுவதும், இயக்கப்படாத வாகனங்களுக்கு பெட்ரோல், டீசல் வாங்கியதாக கூறி முறைகேடுகளில் ஈடுபட்டு வருவதாக கூறப்படுகிறது. அதிகாரிகளை நம்ப வைப்பதற்கு உதவி மாவட்ட அலுவலர் சிவசங்கரன் என்பவருக்கு வழங்கப்பட்ட வாகனத்தில் டிர்லிங் மெஷினால் 2 சக்கர வாகனத்தில் ஸ்பீடா மீட்டரை இயக்க வைக்கும் வீடியோ வெளியாகியுள்ளது. விடியா திமுக ஆட்சியில் அரசு துறையில் அதிகாரிகள் முதல் ஊழியர்கள் வரை முறைகேடுகளில் ஈடுபடுபவர்களை கண்காணிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை கிண்டியில் உள்ள பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடத்தில் பராமரிப்பு பணிகள் முறையாக நடைபெறுவதில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நினைவிடத்தில் உள்ள செடிகள் தண்ணீரின்றி கருகிய நிலையில் தூய்மை பணிகள் நடைபெறாததால் அப்பகுதி முழுவதும் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளது. மெரினா கடற்கரையில் உள்ள முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி நினைவிடம் மட்டும் அன்றாடம் அலங்கரிக்கப்பட்டு பராமரிக்கப்படும் நிலையில், முன்னாள் முதலமைச்சர் காமராஜரின் நினைவிடத்தை மட்டும் பராமரிக்காமல் அலட்சியம் காட்டுவது ஏன் என விடிய அரசுக்கு பொதுமக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர்.